கற்று கசடுற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸோட ப்ரொஃபைல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏஜென்சி எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஜாப் எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ரோல்ஸ் இவங்க ப்ளே பண்ணணும், என்ன மாதிரியான கடமைகள் இருக்குது இவங்களுக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் இல்லை அப்படியே அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரோட லிஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் இருக்கும். அதில் ஆர்ஃபண்ட் கேசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஏஜென்சி இன்போர்ஸில் இல்லாமல் டெர்மினேட் ஆகிருப்பாங்க ஏஜென்ட்டு, இல்லைனா எக்ஸ்பயர்ட் ஆன ஏஜென்ட்ஸோட பாலிசி ஹோல்டர்ஸோட லிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த பாலிசி ஹோல்டர்ஸை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு திரும்ப நியூ ப்ராடக்ட்ஸ் தேவை இருக்கா, பழைய ப்ராடக்ட்ஸில் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு அது நியூ பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். இப்போ வந்து இருக்கிற ஜோனல் மேனேஜர் இந்த மெத்தடை வந்து ஆர்இபின்னு சொல்லி ஒரு புது இனிஷியேட்டிவ் மூலமாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக பழைய எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு சர்வீஸ் கிடைக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. அந்த எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் நம்மளோட புக்கில் எல்ஐசியோட புக்லேயே திரும்ப ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நைஸ் இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக நம்ம ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நியூ பிஸ்னஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லக்கி ட்ரா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மால்ஸ்ல எல்லாம் வெளியில் அந்த செக்யூரிட்டி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. பெட்ரோல் பங்க்கில் பேமெண்ட் பண்ணுற இடத்துல அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு அதெல்லாம் எழுதி வந்து போட்டிங்கன்னா இதில் குலுக்கல் முறையில் ஒருத்தரை தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட நேம், இது அவங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்குறப்ப நம்ம அவங்கள ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பர்களே, திரும்பவும் சொல்கிறேன், எல்ஐசி முகவாண்மை தொழில் என்பது சமூக அக்கறை கொண்ட, சமூக நலம் கொண்ட ஒரு தொழில். இதில் எந்த வித மால் ப்ராக்டிஸும் இருக்கக்கூடாது. ஒரு கஸ்டமரோட டேட்டா பேஸ் நம்ம கையில் இருக்குங்கிறதுக்காக அவங்கள வந்து தவறாக உபயோகப்படுத்துவதோ அவங்களுக்கு தீங்கு விளைவிப்பதோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே நாம் செய்யக்கூடாது. நம்மளோட எத்திக்ஸ், நம்மளோட பிஸ்னஸ் எத்திக்ஸ், நம்மளோட ஜாப் எத்திக்ஸ் நம்மளுக்கு 100% நம்ம அதில் வந்து தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்மளோட தொழில் வந்து மக்களுடன் மக்களாக இணைந்து அவர்களுக்காக ஒர்க் பண்ணுவது, அதில் எந்த மால் ப்ராக்டிஸும் இருக்கக்கூடாது. நண்பர்களே, பிறர் வியர்வை சிந்தி சம்பாதிக்கும் பணம் அதில் வந்து நாம் வந்து விளையாடக்கூடாது. நல்ல ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், தேவை அறிந்து கொடுக்கணும், அவங்களோட டேட்டா பேஸ் எடுத்து தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளை 100% அக்மார்க் முத்திரையுடன் கூடிய ஒரு நல்ல மனிதராக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இத்தனை பேரோட லைஃப்பையும் நம்ம சேஃப்டி பண்ண முடியும். அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு நிறையா இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைங்களோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அங்கே இருக்க நர்ஸ், அவங்களோட ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திட்ட பேசி அந்த ஏரியாவில் இருக்கிற உங்களோட ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆன சைல்ட்ஸை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக, தடுப்பூசி போடுறதுக்காக வர குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல நல்ல சில்ட்ரன்ஸ் பிளான ப்ரௌச்சர்ஸ் அனுப்பிச்சி விடலாம். டைரெக்டாக போய் கூட ஒரு விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாம் பிளான்ஸை பற்றி சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நம்ம போகிறப்பவே எல்ஐசியோட கிஃப்ட் பேக்கோட ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்ஸ், எல்ஐசியிலேருந்து நான் எல்ஐசியில் ஃபினான்சியல் அட்வைஸராக இருக்கேன், இந்த ஏரியாவில் பிறந்த புது குழந்தைங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாழ்த்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கான சேமிப்பு திட்டத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா கணக்கு பார்த்துக்கோங்க. 100 குழந்தைங்க வீட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 10லேருந்து 20 பாலிசி உடனே கன்வெர்ட் ஆயிரும். மிச்சம் இருக்கிற 80லேருந்து 90 பாலிசி பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் 1 or 2 இயர்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணணும். இந்த ஒரு 2 மாதத்துக்கு நான் வந்து சைல்டு பிளானில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி அந்த சில்ட்ரன் செக்டாரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது முடியும். பழைய ஏஜென்ட்டுக்கு நிறைய சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருக்கும். அது கூட நியூ பிஸ்னஸ் ஒர்க்ஸையும் பார்க்குறப்ப கொஞ்சம் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. டெஃபினட்டாக நண்பர்களே, 80% ஆஃப் யுவர் டைம், வேலிட் டைம் வந்து நியூ பிஸ்னஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். 20% ஆஃப் யுவர் டைமை தான் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். சர்வீஸே பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல 80% 20%ன்னு பிரிச்சுக்கோங்க. சர்வீஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் தான் பல நல்ல கஸ்டமர்ஸை நம்மளுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதில் டவுட்டே இல்லை.
பட் என்னதான் இருந்தாலும் நான் சர்வீஸ் மட்டுமே பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா உங்களோட இன்கம் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால ரெண்டுமே நம்மளுக்கு ரெண்டு கண்ணு தான். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப 80% ஆஃப் யுவர் வேலிட் டைம் வந்து எங்கே ஸ்பெண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பிஸ்னஸ்க்காக, நியூ ப்ராஸ்பெக்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் ஆயிருக்கணும். ஓகே, அப்போ கிஃப்ட்ஸ் அண்ட் லக்கி ட்ராஸ் நம்ம பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக நம்ம நிறைய சைல்டு பாலிசி செக்டாரை நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட், இதுவும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டா நம்மளுக்கு அந்த அட்ரஸ் இருக்கும். அது வழியாக நம்ம வந்து டெஃபினட்டாக அந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு ரீச் ஆகி டெலிவரி இப்போ தான் ஆயிருக்கிறதுனால மேபி கண்டிப்பாக அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வீட்டில் போய் நம்ம அந்த குழந்தைங்களை வாழ்த்தி அவங்களுக்கான ஒரு சேவிங் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று டெத் சர்டிஃபிகேட். இப்போ டெத் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பிலோ 50 இறந்தவங்க ஃபேமிலிக்கு போனீங்கன்னா நிறைய அங்கே வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். அவரே பாலிசி போட்டிருப்பாரு, சர்வீஸ் பண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒய்ஃப் பாலிசி போட்டிருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் இறந்ததுனால பாலிசிக்கு பணம் கட்டுறதா கட்டலையான்னு கட்ட வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கான தேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு உங்களோட சர்வீஸ் கண்டிப்பாக தேவைப்படும். பழைய பாலிசி வச்சுருந்தாங்கன்னா அந்த பாலிசியில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஒர்க் தேவைப்படும். இல்லை இப்போ வந்து ஒரு வீட்டில் டெத் நடந்துருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ தேவைன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ புது பாலிசிக்கான அப்ரோச்சஸ்க்கு வந்து ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஸோ அதை நாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேம்ப் ஆக்டிவிட்டீஸ். கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். இதில் வந்து என்ன எங்கே கேம்ப் போடுறோங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரீமியமோட வால்யூம் எப்படி இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் போடுறீங்கன்னா அங்கே ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வருவாங்க. அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ப்ரீமியம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? பெர் மந்த் 1000 to 3000 rupees வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே இது நீங்கள் ஒரு மாலோட என்ட்ரன்ஸில் போடுறீங்க, கொஞ்சம் ஹை கிளாஸ் மால் அது, அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் போடுறோம். இல்லை பியூட்டி பார்லர்ஸ், நேச்சுரல், க்ரீன் ட்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஹை கிளாஸ் பியூட்டி சலூன்ஸ் இருக்குது. அவங்களோட டைப் பண்ணி நம்ம கேம்ப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு டோக்கன் ஆஃப் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நல்ல மந்த்லி ஆவரேஜாக உங்களுக்கு 10,000 rupees ப்ரீமியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை என்கேஷ் பண்ணிக்கலாம். இன்னும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேம்ப் போட்டிங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேம்ப் போடுறப்ப நமக்கு சர்வீஸ் ஒர்க் நிறைய வரும். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வரணும். அதனால ஒரு மந்தில் 1 day ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் அந்த டேயில் வந்து அங்கே கேம்ப் போடுங்க. நிறைய பேரோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழகிறப்ப கண்ணியமாக, கட்டுப்பாடாக, நல்ல ஒழுக்கத்தோட, மனசில் எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல் அவங்கள்ட்ட பழகுங்க. அப்போ மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து ரிசல்ட்டாக மாறும். பிஸ்னஸ்னு நீங்கள் போய் பழக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உங்களை விட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸை மட்டுமே டார்கெட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நோன் பீப்புளோட சர்க்கிளை, நெட்ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. அந்த நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் கன்வர்ஷன் நடக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக முதலீடு போடலை, முதலீடே இல்லைன்னு சொல்றதை விட பெருசாக முதலீடு போடலை. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதெல்லாம் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் முதலீடு, உங்களோட அன்பு முதலீடு, உங்களோட நேர்மை ஒரு முதலீடு, உங்களோட கடமை ஒரு முதலீடு, உங்களோட கண்ணியம் ஒரு முதலீடு. இதெல்லாம் தான் நீங்கள் முதலீடாக போட்டால் தான் இதில் வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்போ நாலேஜ் நமக்கு தேவையில்லையானா அது அதை விட பெருசாக தேவை. ஒரு மரத்தை அறுப்பதற்கு 4 மணி நேரம் வேணும்னா 3 மணி நேரம் நம்ம அந்த ரம்பத்தை கூர் செய்வதற்கு தேவைப்படும் என சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமரை அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பேசி வாங்க போகிறோன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் பிளான் ப்ரெசன்டேஷன் டைமோ அந்த கஸ்டமரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 1 hour தான் ஒரு கஸ்டமருக்கு நம்ம உட்காந்துருப்போம். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ப்ரெசன்டேஷனை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட பல மாதங்கள் பயிற்சி எடுத்துருந்தா தான் 1 மணி நேரத்தில் அந்த ப்ரெசன்டேஷனை நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரைனிங்கிறது ஆன்லைன் ட்ரைனிங், ஆஃப்லைன் ட்ரைனிங் இப்போ ரெண்டுமே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் உங்கள் ட்ரைனிங்கை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே நிறைய கம்பெனிஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னா மேனேஜர், சூப்பர்வைசர் அவங்கள அப்ரோச் பண்ணி உங்களோட கான்செப்ட் பற்றி பேசுங்க. பென்ஷன் அண்ட் கிராஜுவிட்டி ஸ்கீம் எல்ஐசியில் இருக்குது, அதை பற்றி பேசுங்க. இப்படி பேசுகிறப்ப என்ன ஆகுனா ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் ஈர்க்கப்பட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போனால் என்ன பேச போகிறோம், எதை வந்து நம்ம காமிக்க போகிறோம், ப்ரௌச்சர் என்ன நம்ம கையில் வச்சுருக்கோம், நம்ம என்ன சொன்னால் அங்கே வேலை நடக்கும், இங்கே வேலை பார்க்குற லேபர்ஸோட கெப்பாசிட்டி என்ன, மேனேஜர்ஸோட கெப்பாசிட்டி என்ன, யார்கிட்ட எவ்வளோ டோக்கன் ஆஃப் ப்ரீமியம் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி ப்ரௌச்சர்ஸோட நம்ம அந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணணும். இப்போ நீங்கள் முக்கியமாக உங்களோட அப்பீரியன்ஸ், ஒரு ஏஜென்ட்டாக இருக்கவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்லி ட்ரெஸ்டு. அவரோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கணும்.
ரொம்ப நீட்டாக இருக்கணும், அழுக்கு இல்லாத சுத்தமான ஆடையாக இருக்கணும், நல்லா அயர்ன் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி நீட்லி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அழுக்கு இல்லாத சுத்தமான அயர்ன் பண்ண ஆடைகளை நம்ம உடுத்த பழகணும். ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இன் பண்ணுங்கள், காலில் ஷூ வியர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருந்தே உங்களோட அப்பீரியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்கலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்த உடனே தெரிய போகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ், உங்களோட கையில் வச்சுருக்க திங்ஸோட வேல்யூ, இதெல்லாம் மூலம் தான் உங்களை வந்து தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் உங்களை உள்ளே வந்து கூப்பிடலாமா, உங்களுக்கு ஒரு சேர் கொடுக்கலாமா, உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து உட்காந்து நீங்கள் சொல்கிறத கேட்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு தோணுதுன்னா நீங்கள் பண்ணியிருக்க ட்ரெஸ், அந்த அப்பீரியன்ஸை வச்சு தான் உங்களை உள்ளேயே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் நல்ல வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாக, நல்ல ப்ராடக்ட்ஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் பென், நீங்கள் வச்சு எழுத போகிற பென், இந்த பேனாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அது அவங்க பார்க்குறப்பவே ஒரு நல்ல ஒரு மதிப்பான விஷயமா அதுவும் இருக்கணும். அப்போ வாங்கி அவங்க சைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட பெண்ணை அவங்க டச் பண்ணி அந்த சைன் போடுறப்பவே அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கணும். ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ஃபீல் மீன்ஸ் அது ஃப்ராக்ரண்ட் பென்னாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல ஃப்ளோ வந்து நல்ல ஜெல் பென்னாக இருக்கலாம், பார்க்குறக்கு அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடச்சிச்சின்னா தே ஃபீல் அந்த சைன் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த சைனை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட விசிட்டிங் கார்டு ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் கொஞ்சமே எஃபர்ட் போட்டு நல்ல விசிட்டிங் கார்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட்ஸும் இப்போ நம்மளாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் நாம் ட்ரை பண்ணணும். டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. சீல், உங்களோட சீல், ஒரு ப்ரப்போசல் எழுதுகிற விட்னஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம்ல முகவர் வந்து ஏஜென்ட் வந்து சைன் பண்ணி அவரோட சீல் வைக்கணும். அந்த சீல் வந்து நல்ல பார்த்தா ஒரு நீட்டாக இருக்க மாதிரியாக சீல் ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் நம்மளோட ஐடி கார்டு, எல்ஐசி லோகோவோட உங்களோட ஐடி கார்டு ரொம்ப நீட்டான ஒரு இது ஐடி கார்டாக இருக்கணும். நீங்கள் ஐடி கார்டு ஆஃபீஸில் கொடுக்குறது தான் ஐடி கார்டுன்னு இல்லை. நீங்கள் அந்த ஐடி கார்டோட கார்டு ஹோல்டர்லாம் நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க ஐடி கார்டை மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டு கார்டு ஹோல்டர், அந்த டேக் இதெல்லாம் ரொம்ப அழுக்காக வியர் பண்ணாமல் அப்பப்போ ஒரு 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ மாற்றிக்கலாம். நீங்கள் வாங்குறப்பவே 2-3 வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக வியர் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம். கேன்வாசிங் போகிறதுக்கு வேறு ஒன்று மாற்றிக்கலாம். அப்படிலாம் மாற்றுறப்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் பேம்ப்ளெட்ஸ், நீங்கள் கையில் வச்சுருக்க பேம்ப்ளெட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஆஃபீஸில் பிரிண்ட் பண்ணது அப்படியே கொண்டு போய் கொடுக்காம நீங்கள் உங்கள் மனசில் தோன்ற விஷயங்களை நல்ல ப்ரெசன்டேஷனாக ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு போஸ்டர் மேக்கர் ஆப்லேயோ இல்லை டிசைன் பண்ணுறவங்கள்ட்டயோ கொடுத்து நல்லா டிசைன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவோட கீழே வந்து உங்கள் நேம், உங்களோட மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இதோட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு பேம்ப்ளெட்ஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது பேம்ப்ளெட்டாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே எஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஃபார்ம்ஸை நீங்கள் பேசி முடிச்சு இம்மீடியட்டாக கையோட அந்த ஃபோல்டர்லேருந்து அழகாக கசங்காமல் நீட்டான ஃபார்ம்ஸ் எடுத்து கொடுத்து கஸ்டமர்கிட்ட சைன் வாங்குங்க. சர்வீஸ் ரிலேட்டட் ஃபார்ம்ஸும் கையில் எப்பயுமே வச்சுக்கோங்கன்னா இவ்வளோ பெரிய பேக் வச்சுட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனீங்கன்னா யாருமே உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. நான் ஏன் திரும்ப சொல்லுன்னா எல்ஐசி முகவர்னா ஒரு கெத்து இருக்கணும். யூ ஆர் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் எல்ஐசி. ஸோ வந்து கொஞ்சம் கூட கெத்தாக நல்ல உங்களை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொண்டு போகிற திங்ஸ் வந்து வெயிட் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஃபார்ம்ஸே வேணும்னாலும் கச்சகன்னு ஒரு 300 ஃபார்ம், 10, 360 ஃபார்ம், 50ன்னு கையில் வச்சுட்டு அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரப்போசல் நம்ம சைன் வாங்கியிருந்தா கூட எனாஃப் தான். ஸோ ஒரு ஃப்ரெஷ் ப்ரப்போசல் எப்பயுமே உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ரிவைவல் ஃபார்ம்னா ஒரு ஃபார்ம், லோன் ஃபார்ம்னா ஒரு ஃபார்ம், சரண்டர் ஃபார்ம்னா ஒரு ஃபார்ம், மெச்சூரிட்டி ஃபார்ம்னா ஒரு ஃபார்ம். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ண முடியும் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு. இல்லைன்னா உங்கள் ப்ராடக்ட்டை இவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட ப்ராடக்ட் ஃபுல்லாக நம்மளோட மைண்டில் இருக்குது. நம்ம சொல்கிற நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸ் ஃபுல்லாகவே, நம்ம பேசுகிறது ஃபுல்லாகவே இங்கேருந்து தான் வரப்போகுது. நம்ம கையில் வச்சுருக்க போகிற ப்ரௌச்சர்ன்றது வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து எடுக்க போகிற பிரிண்ட் அவுட்ஸ் தான். இல்லைனா மிஞ்சி போனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நல்ல வேலிட் ப்ரௌச்சர் மட்டும் கையில் வச்சுருக்க போகிறோம். ஸோ 10லேருந்து 15 பேப்பர் தான் நம்ம கையில் மொத்தமாகவே இருக்க போது. இது ஒரு ஃபோல்டருக்குள்ளே டெஃபினட்டாக வைக்க முடியும். அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களை பார்த்தா உங்களுக்கே ஒரு பிடிக்கும், உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வேலை பார்க்குறதுல. எப்பயுமே பேர்டனை தூக்கிக்கிட்டு சுமந்து பாருங்கள். எப்பயுமே நம்ம எப்போ பேர்டனை கம்மி பண்ணிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட மூமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம போய் பார்க்கலாம், நம்ம போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அப்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா இதில் வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது உங்கள் பிஸ்னஸ்க்காக. இதை ஜாப்னு எடுத்துகிட்டு எந்த டைமும் 8 ஹவர்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நல்லா நினச்சி பாருங்கள் நண்பர்கள், நம்மளை விட கடினமான தொழில்களில் வேலை பார்க்குற எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைம் கன்வீனியன்ட்டான தொழில். உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து நேராக சந்திக்க போகிறீங்க. அப்படி சந்திக்கிறதும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 2-3 வருடங்களுக்கு தான் அது தேவைப்படும், உங்களை வந்து பூஸ்டப் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் நம்ம குரூப் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணாலே நம்மளுக்கு தாராளமாக வந்து உங்களோட க்ரோத் வந்து கான்ஃபிடென்ட்டாக உறுதி செய்யலாம். இயர்லி ஒன்ஸ் நம்மளோட கன்வென்ஷன் மாதிரி நம்மளோட ஆல் டீம் மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். போக இந்த ஏஜென்சி எடுத்ததுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இங்கே ரெகுலராக நடக்கிற ட்ரைனிங்ஸ்லாம் நீங்கள் கலந்துக்கிறதுனால உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது எப்படி, எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கேருந்து கற்றுக்கலாம். இது போக ஃபினான்சியல் அப்டேட்ஸ், ரெப்போ ரேட் என்ன, IRR என்ன, வெளியில் எந்த மாதிரியானலாம் ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா நபர்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். இது நாம் வீட்டில் இருக்கிறது மூலமாகவோ வேறு வேலைக்கு செல்வது மூலமாகவோ இந்த மாதிரியான அப்டேட்ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸோ உங்களுக்கு கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்களே டெவலப் பண்ணி செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஒவ்வொரு படியாக நீங்கள் மேலே போகிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஏஜென்சி எடுத்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை அறியாமல் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு படி மேலாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை கண்டிப்பாக உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகிருக்குங்கிறது 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்லேருந்து, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து, வே ஆஃப் அப்ரோச்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக அஹெடாக தான் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிடும். நிறைய பேர்த்தோட நெட்வொர்க்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் எங்கே என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்ருக்காங்க, எல்லாமே லோக்கல் ஏரியா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்டாக இருக்கும். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க. இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் அவருக்கு தெரியாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்மேன், அப்புறம் வார்டு மெம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு நடத்துகிற லேடிஸ், இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் யார் யார் குடியிருந்தாங்க, என்ன ஏதுன்னு தெரியும்ப்பா, அவர் எல்லாத்துக்கும் தெரியும்ப்பா அப்படிலாம் சொல்லி சில நபர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்ட்ட நெருங்கி பழகுங்க. அப்போ தான் அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து காலூன்ற முடியும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனோட நெட்வொர்க்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவங்கள்ட்ட பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. ஓவர் த பீரியடில் இது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நான் எங்கே போய் பிஸ்னஸ் எடுக்கிறது? நீங்கள் யார்கிட்டையுமே பிஸ்னஸ் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் யார்கிட்ட தான் மேடம் போய் எடுக்கிறது அப்படின்னா அந்த ஃபார்முலாவுக்கு தான் இப்போ நம்ம வரப்போகிறோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு இன்சூரன்ஸ் முகவராக லாங் ஸ்டாண்டிங்கில் ஒரு ஆலமரம் மாதிரி நீங்கள் வளருவதற்கான வழிகள் தான் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்தது. இப்போ நான் சொல்ல போகிறது டே பை டே பேசிஸில் உங்களுக்கான இன்கம்மை கொண்டு வர்றதுக்கான வழிகளை இப்போ நாம் பேச போகிறோம். ஓகே, லாங் ஸ்டாண்டிங் வேற, லாங் ஸ்டாண்டிங்கில் ஒரு பிஸ்னஸை நிலைநிறுத்துறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு, இப்போ ரன் பண்ணுறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. அது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி நான் சொன்ன இல்லையா, லாங் ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு நோன் பீப்புளை டெவலப் பண்ணுங்கள், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எடுத்து பேசுங்க. இதெல்லாம் லாங் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் LIC முகவராக சக்ஸஸ் ஆகுவதற்கான வழிமுறைகள். அப்போ இப்போ எனக்கு ஷார்ட்டில் இப்போ எனக்கு டே பை டே பேசிஸில் எனக்கு இன்கம் இருந்தால் தானே நான் லாங் ஸ்டாண்டிங்க்கு நான் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. இப்போ நம்ம அதாவது டே பை டே பேசிஸில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு பார்ப்போம். நான் சொன்ன ஒர்க் எல்லாம் நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கேம்ப் போடுறது, இந்த ஆக்டிவிட்டீஸை பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறது, சில்ட்ரன்ஸை போய் பார்க்குறது, ஸ்பா கேம்ப் போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போக டெய்லி பேசிஸில் வண்டியில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 3 நபர்களை சந்தித்து LIC பற்றின ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும். இப்போ நான் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டேன், எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உங்களுக்கு தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் வண்டியை நிறுத்துங்க. அவர் எங்கே இருப்பார்? நீங்கள் கோயிலில் போய் அவரை பார்க்கலாம், இல்லைனா ஒரு பெட்டி கடையில் உட்காந்து அங்கே வர்றவங்கள்ட்ட பேசலாம், இல்லை ஒரு டீ கடையில் உட்காந்து பேசலாம்.
அதுவுமே எனக்கு தெரியலையா. ஒரு பேங்க்ல போய் பேங்க்ல இருக்க டீட்டெயில்ஸை கேட்குற மாதிரி பேசிட்டு அங்கே வந்திருக்க 2 கஸ்டமர்கிட்ட பேசலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி அங்கே இருக்கவங்கள்ட்ட டவுட் கேட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கே வர கஸ்டமர்ஸ்ட்ட பேசலாம். அதுவுமே தெரியலையா, நேராக விறுவிறுன்னு எல்ஐசி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வர கஸ்டமர் ஒரு 2 பேர்த்திட்ட நம்பர் வாங்கிட்டு அவங்களோட ஏஜென்ட் யாருன்னு விசாரிச்சுட்டு அந்த ஏஜென்சி இல்லைன்ற பட்சத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் நியூ பிஸ்னஸ் பற்றி பேசலாம். அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை டே பை டே பேசிஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு இப்போ பார்த்தாச்சு. ஒரு நாளைக்கு 3 நபர்கள்ட்ட உட்காந்து எல்ஐசினா என்ன, நீங்கள் எல்ஐசியில் என்னவா இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லி அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டை பற்றின ஒரு விஷயத்தை அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஒரு 30 இயர்ஸ் ஓல்டுக்கு மேலே இருந்தாருன்னா ரிட்டையர்மெண்ட் பற்றி அவர்கிட்ட பேசணும். பேசிட்டு அவருக்கு குழந்தைங்க இருக்கா இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணிட்டு அவருக்கு எந்த ப்ராடக்ட் கொடுத்தா அவருக்கு செட் ஆகுமோ அந்த ப்ராடக்டை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குனே நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ப்ரெசன்டேஷன்னா எப்படி இருக்கணும், என்னென்னலாம் செய்யணும்னு போட்டிருக்கோம். அதன்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஃபீட்பேக், நீங்கள் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதில் சேரலாமா சேரக்கூடாதா, ஏன் சேரணும்னா அப்படின்ற மாதிரி சில ஃபீட்பேக்ஸை நிறைய கேட்டால் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் டைம் வேஸ்ட்டுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு 3 நபர்களை டெய்லி பார்த்து நம்ம ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். இது போக டெய்லி ஒரு 3 நபர்களை புதுசாக பழகி அறிமுகமாகி வச்சுக்கணும். அப்போ இந்த 2 விஷயத்தையும் டே பை டே பேசிஸில் டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆமை வேகத்தில் போனால் கூட நம்மளோட கோல் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் கேஸ் ரொம்ப ஒஸ்ட், எனக்கு சரியாகவே பேச தெரில, எனக்கு சரியாகவே ப்ரெசென்ட் பண்ண தெரில, என்னால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல, நான் சொல்கிறது எனக்கே புரியல, அப்படி எப்படி என்னோட கஸ்டமருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் எந்த ஒஸ்ட் கேஸாக இருந்தாலும் ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் கேஸில் கூட 10 பேரை பார்த்தோம்னா ஒரு கேஸ் ஓகே ஆகும். ஆனால் 10 பேரை எப்படி பார்க்கணும், உட்காந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்து அவங்கள பார்க்கணும். 1. 2வது காசு இருக்க கஸ்டமராக பார்க்கணும். இப்போ உங்களை பார்த்தோன்னா அன்பாக அரவணைச்சு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டு போய் சேர் போட்டு உங்களுக்கு ஒரு டீயும் போட்டு கொடுத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிற கஸ்டமராக இருந்து அவர்கிட்ட பணம் இல்லைன்னா ஒன்றுமே யூஸ் இல்லை. அப்போ அவர்கிட்ட மணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி பார்த்தோன்னு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 months ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த தொழிலில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேரோட சைக்காலஜி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கும் ஓவர் த பீரியட் 3 மாத பீரியட்லேயே உங்களுக்கு இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, எனக்கு ஒன்றுமே இல்லை மேடம், அவர் என்னை சும்மா தான் உட்கார வச்சு பேச வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எந்த லாஸும் இல்லை, உங்களுக்கும் எந்த லாஸும் கிடையாது. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கு. ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கெயின் ஆகும்? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தால் கெயின் ஆகுமா? நம்ம வீட்டை விட்டு ஃபீல்டில் இறங்கி போய் 4 பேரை அப்ரோச் பண்ணாதானே நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆனதை நினச்சி நாம் சந்தோஷப்பட்டுக்கணும். இதுதான் நண்பர்கள் நம்ம தொழிலில் முக்கியமான விஷயம். சலிப்பு மட்டும் வரவே கூடாது. ஏன்னா இந்த தொழில் செல்ஃப் மோட்டிவேட்டட் பிஸ்னஸ். இப்போ நான் ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் பார்த்தா தான் எனக்கு ஒஸ்ட் கேஸில் கூட 1 கிளிக் ஆகும் அப்படின்னா, நான் போய் 10 கஸ்டமர்கிட்ட பேசினால் மட்டும்தான் எனக்கு 1 கிளிக்காக வாய்ப்பு இருக்குன்னா, நான் 9 நோவை கேட்பதற்கான மைண்டை தயார் பண்ணி வச்சுக்கணும். நான் 2 பேர்கிட்ட போய் பேசினோன்னே 2 பேரும் நோ சொல்லிட்டாங்க, அச்சச்சோ என்னப்பா இன்னைக்கு முடிச்ச நேரமே சரியில்லை, பார்த்தவங்களே சரியில்லை, பார்த்த உடனே நோ சொல்கிறாங்க அப்படின்னா, நோ சொல்லிட்டா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஒரு நோ முடிஞ்சிச்சு. 2வது நோ சொல்லிட்டா 2 நோ முடிஞ்சு. இன்னும் 8 பேர் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் 7 நோ தான் வரப்போகுது, ஒரு எஸ் வரப்போகுது. அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. 10 பேருக்கு ஒருத்தர் எனக்கு கண்டிப்பாக பாலிசி கொடுப்பாங்க. அந்த 10 பேருக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோட வேலை. நான் வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டோடு நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக 10க்கு 1 கிளிக் ஆயிரும். ஆவரேஜ் என்ன மேடம்? ஒஸ்ட் கேஸில் நீங்கள் 10க்கு 1 கிளிக் ஆகும் சொல்கிறீங்க. பட் ஆவரேஜ் என்ன அப்படின்னா 10ல் 3 பாலிசி ஆவரேஜாக கிளிக் ஆயிரும். மிச்சம் இருக்க 7 என்ன ஆகும்? அதில் ஒரு 4லேருந்து 5 பாலிசி ஓவர் த பீரியட் 1 இயர் டைம்லையோ 2 இயர் டைம்லையோ நமக்கு கிடைக்கும். பட் இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா சயின்டிஃபிக் அப்ரோச் தேவை. சயின்டிஃபிக் அப்ரோச் என்ன? இன்னைக்கு 3 பேரை பார்த்தது நாளை கழிச்சு கேட்டால் தெரியாது அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும்? எந்த தொழிலுமே நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் மோட்டிவேஷன், கிரியேட்டிவிட்டி இதை பொறுத்து தான் வளரும். தானாக வளராது. தொழில் மட்டும் வளர்த்தால் தான் வளரும்.
அப்படி இருக்கப்ப நான் இன்னைக்கு 3 பேரை பார்த்துருக்கேன்னா அந்த 3 பேரோட பேர் எங்கே பார்த்தேன் என்ன பேசினேன்ற குறிப்பு என்னோட ஒர்க் டைரியில் டெய்லி நைட்டு அப்டேட் பண்ணணும். நைட்டு ஒர்க் டைரி எழுதினா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் 3 பேர் ஒரு முகவர் 3 கஸ்டமரை பார்த்து ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். 3 கஸ்டமர்கிட்ட சும்மா காச்சுக்கு பேசி வைக்கணும். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன உங்களோட நேட்டிவ் எந்த ஊர், இந்த மாதிரி விஷயங்களை பேசி அவருக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவருக்கும் கொடுக்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றணுமா, பேன் கார்டில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா, ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கணுமா, நான் இருக்கேன் கவலை விடுங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு அது சம்மந்தமான நாலேஜ், வெளியில் பற்றின நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் அத்துப்படியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கஸ்டமரை நம்ம ஹோல்டில் வைக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேர்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், 3 பேர்கிட்ட புதுசாக பழகி வச்சுக்க போகிறோம். இந்த பழகி வச்சவர் நமக்கு எப்போ வேணாலும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு யூஸ் ஆவார். பட் கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குற கஸ்டமர் இருக்க மாட்டார் இல்லையா, அதனால நம்ம 3 பேர்கிட்ட சும்மா காச்சுக்கு பழகிறோம், 3 பேர்கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுத்து பழகிறோம். ஆஃப்டர் 1 or 2-3 months நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் எங்கேருந்து கிடைக்கும்னா இந்த 3 பேர்த்துல சும்மா காய்ச்சி பழகணும் இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம அப்பாயின்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும், சயின்டிஃபிக் மெத்தடில் நடக்கும். சயின்டிஃபிக் மெத்தட்னா என்ன, டெய்லி நைட்டு ஒர்க் டைரி எழுதுறது. ஒர்க் டைரி எழுத என்ன ஆகும்னா எங்கெல்லாம் நமக்கு பாலிசி கன்வர்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எங்கெங்கே பார்த்து பேசின பாலிசி எல்லாம் கன்வெர்ட் ஆனிச்சு, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பேசினதெல்லாம் கன்வெர்ட் ஆச்சா, ஸோ நான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கேன், சில்ட்ரன்ஸ் பாலிசி எனக்கு நல்லா பேச தெரியுது, என்னோட கீ பாயிண்ட், என்னோட ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ரென்த் பாயிண்ட், என்னோட ஸ்ட்ரென்த் எங்கே இருந்திருக்கு, சில்ட்ரன்ஸ் பாலிசி பேசி வாங்குறது எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. என்னோட வீக் பாயிண்ட் என்ன, எத்தனை பேர்த்துல பேசியிருக்கேன், எந்த ஏஜ் குரூப் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல, ஆஃப்டர் 40 years இருக்கவங்களை என்னால் கன்வெர்ட் பண்ண முடியலையா, ஸோ என்னோட வீக் பாயிண்ட் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களை பேசி கன்வெர்ட் பண்ண முடியல, பிலோ இயர்ஸ் என்னோட வயசுலேயே இருந்தால் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டே வர இல்லையா. இது என்ன ஆகும்னா நாளடைவில் நம்மளுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸில் நம்மளால இந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும், வீக்னஸை ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஒரு எல்ஐசி முகவரானவர் எவ்வாறு ட்ரெஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரியான ஒர்க் பண்ணணும், எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி கேன்வாஸ் பண்ணணும், அவருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அவர் எந்த மாதிரியான நாலேஜ் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்து இன்னும் பல விஷயங்களோட உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.